நம்ம வீடுகளில் குலதெய்வத்தின் அருள் இருக்கிறதா இல்லையா என்பதை சில நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமலே சில உயிரினங்கள் நமக்கு உணர்த்திவிடும் என்று நம்ம சாஸ்திரங்களும் முன்னோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா உயிரினங்களும் இறைவனால படைக்கப்பட்டவைதான் என்றாலும் சில குறிப்பிட்ட உயிரினங்கள் மட்டும் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றலும் குலதெய்வ அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே உள்ளே நுழையும் என்பது ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கை. குலதெய்வம் என்பது நம்ம குலத்தை தலைமுறைகளாக காக்கும் தெய்வம். நாம் அதை மறக்காமல் முறையாக வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில நடக்க போகும் நல்லதும் கெட்டதுமான நிகழ்வுகளை கூட குலதெய்வம் சில உயிரினங்கள் மூலம் நமக்கு முன்கூட்டியே சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் முதல்ல சொல்லப்படுவது பசுமாடு. கிரகப்பிரவேசம் செய்யும் போதே பசுமாட்டை வீட்டுக்குள் அழைத்து வருவது வழக்கம். சில வீடுகளில் மாடு உள்ளே வர தயங்கும். அது வாஸ்து குறைபாடு அல்லது நிலத்தில் இருந்த எதிர்மறை சக்தியை காட்டும் என்பார்கள். ஆனால் காரணமே இல்லாமல் வீதியில் போகும் பசுமாடு தானாக நம்ம வீட்டுக்குள் வந்து இலைகளையோ உணவையோ சாப்பிட்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமியும் குலதெய்வமும் குடியிருக்கிறது என்பதற்கான பெரிய அறிகுறி அது. அடுத்ததாக காக்கா. எல்லா வீடுகளிலும் தினமும் வைக்கும் உணவை காக்கா வந்து சாப்பிடாது. குறிப்பாக முன்னோர்களுக்கு திதி திவசம் செய்வோர் வீட்டில் மட்டுமே காக்கா தவறாமல் வந்து உணவை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். அது அந்த வீட்டில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பள்ளி சத்தமும் ஒரு முக்கியமான சைகை. நாம் ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று மனதில் குழப்பத்தில் இருக்கும்போது சரியாக அந்த நேரத்தில் பள்ளி சத்தம் கேட்டால் அது குலதெய்வம் நீ செய் என்று அனுமதி தருவதாக நம்பப்படுகிறது. தொடர்ந்து பள்ளி சத்தம் கேட்கும் வீடுகளில் குலதெய்வ அருள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் சிட்டுக்குருவி அல்லது மற்ற குருவி வகைகள் வீட்டுக்குள் வந்து நுழைவதும் குறிப்பாக கூடு கட்டுவதும் அந்த வீட்டில் மிகுந்த நேர்மறை ஆற்றல் இருப்பதற்கான அடையாளம். குலதெய்வம் பாதுகாக்கும் வீடுகளில் மட்டுமே இந்த பறவைகள் தங்கும் என்று முன்னோர்கள் நம்பியிருக்கிறாங்க. பலருக்கு பயத்தை ஏற்படுத்தும் ஆந்தை கூட உண்மையில் மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகிறது. அதனால் ஆந்தை எல்லா வீடுகளிலும் நுழையாது. அது ஒரு வீட்டுக்குள் வந்தால் அந்த வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது, குலதெய்வம் துணையாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. பட்டாம்பூச்சியிலும் ஒரு ஆன்மீக அர்த்தம் உண்டு. கருப்பு நிற பட்டாம்பூச்சி முன்னோர்களை குறிக்கும் என்றும் அதில் குறிப்பாக பச்சை நிற பட்டாம்பூச்சி எல்லா வீடுகளுக்கும் வராது என்றும் கூறப்படுகிறது. பச்சை நிற பட்டாம்பூச்சி வீட்டுக்குள் வந்தால் குலதெய்வம் நம்முடன் இருக்கிறது என்பதற்கான தெளிவான சைகை அது. அதேபோல் பச்சை வெட்டுக்கிளி வந்தாலும் பெருமாள் அருளும் குலதெய்வ அனுகிரகமும் இருப்பதாக நம்பப்படுகிறது. தவளை பொதுவாக மழைக்காலங்களில் வரலாம். ஆனால் காரணமே இல்லாமல் எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் வீட்டுக்குள் வந்தால் அதுவும் குலதெய்வ அனுகிரகத்தின் ஒரு அறிகுறி என பார்க்கப்படுகிறது. அது முன்பக்கம் வருதா பின்பக்கம் வருதா என்பதற்கும் தனித்தனி அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலர் பயந்து விரட்டும் குளவி கூட ஆன்மீக ரீதியில் முக்கியமானது. குளவி வீட்டுக்குள் கூடு கட்டினால் அந்த வீட்டில் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. மேலும் குலதெய்வம் நடமாடும் வீடுகளில் மட்டுமே குளவி தங்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதுபோல பொன் வண்டு கிளி போன்ற உயிரினங்கள் வீட்டுக்குள் வருவதும் அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் நிரம்பி இருப்பதற்கான நல்ல சின்னங்களாக கருதப்படுகிறது. நம்மை சுற்றி நடக்கும் இந்த சிறிய நிகழ்வுகளை கவனித்தால் குலதெய்வம் நம்முடன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாமே உணர முடியும். அதனால் குலதெய்வத்தை மனதார நினைத்து மறக்காமல் வழிபட்டால் வாழ்க்கை நிச்சயம் நல்ல பாதையில் நகரும்.